படத்தோட ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, ஹீரோவான நம்ம முருகன தான் காமிக்கிறாங்க. இவரோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் கதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புக்க எழுதுறது தான் இவரோட வேலையே. இப்ப தன்னோட கன்டென்ட்டுக்காக ஒருத்தர பார்க்க போறாரு. அவரு பேர் தான் சங்கர். அங்க பார்த்தீங்கன்னா, டூலெட் போர்டு போட்டிருக்கு. "என்னடா இது இப்படியா இருக்கே!" அப்படின்னு சங்கருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சங்கர் "அங்க இல்ல ப்ரோ, பக்கத்துல வாங்க" அப்படிங்கன்னு முருகன்கிட்ட சொல்றாரு. முருகனா சங்கர போய் பார்க்குறாரு. சங்கரா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பொருள் அங்கே இருக்குது. அதான் பழங்காலத்து பொருள்லாம் ஒருத்தர் சேர்த்து வைக்க ஹாபியாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிருக்காரு. முருகன் அதெல்லாம் பார்த்துட்டு, "நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா?" அப்படிங்கிற மாதிரி சங்கர்கிட்ட கேட்குறாரு. சங்கரா அதுக்கு இருந்துட்டு, "சரிங்க, இதில் என்ன இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. முருகன் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "எல்லாமே பொக்கிஷம் பிரதர்" அப்படிங்கிற மாதிரி சங்கர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு சங்கரா இருந்துட்டு, இல்ல. இதெல்லாம் குப்பை. இத போய் பொக்கிஷம்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. முருகன் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாரு. ஒன் மேன் ட்ரஸ் அனதர் மேன் ட்ரெஷர் அப்படின்னு சொன்னாரு. அதாவது ஒருத்தரோட குப்பை தான் இன்னொருத்தரோட பொக்கிஷம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அப்படியே அங்கே இருக்க பழங்காலத்து பொருளெல்லாம் நம்ம முருகன் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்த வேலைய பார்க்கறக்காக 2 பேரும் கிளம்புறாங்க. ஏதோ இந்த சங்கர் தான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருப்பார் போல. இந்த மாரி பேய் விஷயங்கள்லாம். இதிலிருந்து அவரோட கதையை கேட்கறக்காக தான் இந்த முருகன் இங்கே வந்திருக்காரு. இப்படி தான் வந்த வேலையை பார்க்கறக்காக முருகன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கர்கிட்ட நேரடியாக உட்கார வச்சு கேள்விலாம் கேட்குறாரு. இதோ பாருங்க, இது உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நடந்ததா, இல்லை நீங்கள் கேள்விப்பட்டதா அப்படின்னு எதையோ பற்றி ஒன்று கேட்குறாரு. இல்லை, இது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம் ஒன்று அப்படின்னு தனக்கு நடந்ததை சங்கர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை முருகன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சங்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் த காயின்னு ஒரு கேம் இருக்கும் தெரியுமா? அதாவது ஒரு காயினை வச்சு ஒரு பேயை கூப்பிட்றது. அந்த மாதிரி ஒரு கேமை இவங்க ஃப்ரெண்டும் விளையாண்டாங்க அப்படிங்கிறதான் சொல்ல வராரு. அதாவது இவரோட வேறு ஃப்ரெண்ட்லாம் இதை விளையாண்டுருக்காங்க போல். இவர்கிட்டையும் ஒரு ஹைப் மாதிரி ஏற்றி விட்டுருக்காங்க சங்கர்கிட்ட. இதனால் சங்கர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டையும் அன்பு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவரையும் கூட்டிகிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாரு. இங்கே அன்பனா, அதாவது ஒரு போர்டு எடுத்துடுறாரு. அந்த போர்டில் ABCD 1 2 3 அப்படின்னு எக்கச்சக்கமான எழுத்துக்கள் எழுதுகிறாங்க. இந்த பக்கம் சங்கரும் குருவும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிறதையே பழைய காயின் எதுவோ அதை தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். ஏன்னா பழைய காயினாக இருந்தால் தான் அதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் பழைய காயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தேடுற நேரத்தில் அன்பண்ணா அதை கரெக்டாக எழுதி முடிச்சிடுறாரு. இந்த காயின்லாம் அன்பண்ணன் சேர்த்து வச்சது தான். எப்படியோ குருவும் சங்கரும் சேர்ந்து ஒரு பழைய காயின் எடுத்துடுறாங்க. அந்த காயினில் பார்த்தீங்கன்னா இயர்லாம் போட்டிருக்கு 1867 அந்த மாதிரி இருக்குது. இப்போது அந்த காயினை வச்சு தான் இவங்க விளையாட போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சங்கர் ரூல்ஸ்லாம் சொல்லிடுறாரு. நம்ம விளையாட போகிறது ஒரு கொடூரமான கேம். இதில் பேயை கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம திடீர்னு கையெடுக்கக்கூடாது. எப்படி பேயை கூப்பிட்றோமோ கரெக்டாக வழி அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம பேயை வழி அனுப்பிச்சி வைக்கல அப்படின்னா அந்த பேய் வெளியே தான் சுற்றும், இங்கே தான் சுற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. குருவா ஆனால் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவனுக்கு இது மேலே பெரிய நம்பிக்கை எதுவுமே கிடையாது குருக்கு. ஏதோ சங்கர் சொல்கிறானே அப்படிங்கிறதுக்காக இவங்க இங்கே வந்துக்கிறாங்க. வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் த காயின் அப்படின்னு அந்த காயினோட பேரையும் சொல்லிவிட்டு, யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இங்கிலீஷ்லேயும் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் எந்த பதிலுமே இல்லை. அந்த காயின் நகர கூட இல்லை. இதில் குரு கோவப்பட்டு கையெடுத்துட்றான். என்னடா ஒன்றுமே ஆகலை, சும்மா விளையாடிட்டு இருக்கீங்களா, என்ன டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சங்கரை பார்த்து கேட்குறான். அதுக்கு சங்கரா வந்துட்டு, இல்லைடா இருடா நான் கூகுள் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுறான். அதில் என்னென்ன போட்டிருக்குன்னா, சுடுகாட்டில் உட்காந்து விளையாண்டா நல்லாயிருக்கும், யாராவது இறந்த ஒரு பணத்தை பக்கத்தில் வச்சு விளையாண்டா இதோட எஃபெக்ட் நிறையா இருக்கும், இல்லை இப்போ நம்மளால் சுடுகாட்டுக்கெலாம் போக முடியாது, இதனால் இன்னொரு நல்ல வழி இருக்குது, இந்த காயின் மேலே ரத்தத்தை விட்டால் நம்மளால் பார்த்திங்கன்னா பேயை கூப்பிட முடியும் அப்படின்னு சங்கர் சொல்கிறாரு. அன்பலனா, அச்சச்சோ என்னாலலாம் ரத்தம் குடிக்க முடியாதப்பா, எனக்கு ரத்தம்னா பயம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் சங்கரே ரத்தத்தை வைக்க இப்போ அதே மாதிரி பேயை கூப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதுக்கப்புறம் பேய் நகர ஆரம்பிக்குது. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. சங்கர் அதோட பேரெல்லாம் கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேர் கென்னடின்னு சொல்லுது.
வந்தது இங்கிலீஷ் பேய் அப்படின்னு சங்கர் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் குரு தான் நம்பவே மாட்டான்ல. இதனால் குரு என்ன பண்ணுறான்னா, எங்கள் தாத்தாவோட பேர் என்னன்னு பேய்கிட்ட கேட்டு சொல்கிறான், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கா அந்த பேய் அனிருத்துன்னு சொல்லுது. ஆனால் இவனோட தாத்தா பேர் அனிருத்தே கிடையாது. இப்போ இதை வச்சு விளையாண்டது எல்லாமே குரு தான். அவன் தான் நவுத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இன்னும் பழைய காயினாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பண்ணை வருஷமே போடாத ஒரு ரொம்ப பழைய காயினை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த காயின் பார்த்தா ரொம்ப பழசாக கிடக்கு. அந்த காயினை பார்த்தா ரொம்ப பழசாக இருக்குது. சங்கர் மறுபடியும் ரத்தத்தை வைக்கிறான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா குரு விளையாடலை, சங்கரும் அன்பனும் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு என்ன சொல்கிறான்னா, நல்லா ஒரு வயசு பொண்ணாக கூப்பிட்றா, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே மேலே இருந்து கலாச்சிக்கிட்டு இருக்கான். கீழே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேயை கூப்பிட்டுருக்காங்க. எப்படியோ பேய் ஒரு வழியாக வந்துடுது. ஆனால் அந்த பேய் பார்த்தீங்கன்னா கீழே என்னமோ ஒரு சிம்பிள் போகிற மாதிரி தெரியுது. குருவாக நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் குருவை வரைய சொல்கிறான் சங்கர். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது தமிழ் எழுதுப்பா அப்படின்னு. இவங்க பான்னு சொன்னோடனே அந்த காய் நகருது, தானாக நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த பேயா பழனின்னு ஒரு பேர் சொல்லுது. ஒருவேளை வந்தது தமிழ் பேய் பழனியோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குருக்கு தூக்கி வாரி போடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட தாத்தா பேர் தான் பழனி. இது இங்கே இருக்க அன்பனனுக்கும் சங்கருக்கும் தெரியாது. என்னடா என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு குரு கேட்க, அதுக்கு அன்பனனா, டேய் உங்கள் தாத்தா பேரே எங்களுக்கு தெரியாது, உங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் எப்பரா எங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்படா அப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு அன்பண்ணன் சொல்கிறாரு. ஆனால் குரு இதெல்லாம் நம்பவே இல்லை. அப்படியே சேனல் கட் பண்ணி இப்போது கதை சொல்லிகிட்டு இருக்க சங்கரை தான் காமிக்கிறாங்க. இப்போ முருகனா அங்கே இருந்துட்டு, ஒரே நிமிஷம் இருங்க, அந்த பேய் உங்கள்கிட்ட தமிழில் பேசிச்சா அப்படின்னு கேட்குறாரு. சங்கர் இருந்துட்டு, ஆமாம், எங்களால் தான் முதல்ல நம்ப முடியல, அந்த பேய் உண்மையாலுமே தமிழ் தான் பேசுச்சு அப்படின்னு இங்கே சங்கர் சொல்கிறாரு. சரி இதை எங்கே விளையாடிங்க அப்படிங்கிற மாதிரி முருகன் கேட்குறாரு. அதுவும் அங்கே டூலெட்னு போர்டு போட்டுருந்துச்சுல, அந்த வீட்டில் தான் அப்படின்னு சங்கர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேலே சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேயோட பேரையும் கேட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த பேயோட பேர் பார்த்தீங்கன்னா மல்லிகா. அதோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வயசு 23 ஆகுது. நீ எப்போ இறந்தான்னு கேட்கும் போது 2010ன்னு சொல்லுது. எப்படி இறந்தான்னு கேட்கும் போது நீரில் மூழ்கி இறந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லுது. அதுக்கப்புறம் நீ எங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சிம்பிள் மாதிரி சொல்லுது. அதை நம்ம குருவா எப்படியோ கண்டுபிடிச்சிட்றான். அது யூயூஎம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் எழுத்தான். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி உட்டாரா மலேசியா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அது நீ அங்கே தான் படிச்சினா நீ இங்கிலீஷே பேச வேண்டியதானே அப்படின்னு குரு கேட்கும் போது அதுக்கு அது என்னோட விருப்பம் அப்படின்னு குருவுக்கிட்ட பல்ப் வாங்கி கொடுத்துருது. ஆனால் குரு இன்னும் இதை நம்பவே இல்லை. இதனால் அன்பனனுக்கும் சங்கருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த அந்த மல்லிகா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த மல்லிகாவாக இருந்துட்டு குருவை பார்த்து, நீயும் ஒரு பொண்ணும் இந்த வீட்டில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லட்டான்னு கேட்குது. அதுக்கு குருவா அதை அப்படியே தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க தான் அந்த பேயெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்காமையே கையெழுத்துட்டாங்கல்ல, இதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்படியே நைட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அன்பண்ணன் கேட்குறாரு, ஏன்டா நம்ம தான் அந்த பேயை ஹோம்னு கரெக்டாக சேர்க்கவே இல்லையே, அந்த பேய் இங்கே தான் சுற்றிட்டு இருக்குமாலான்னு கேட்குறாரு. அதுக்கு சங்கரை வந்துட்டு, ஆமாண்ணே உன்னை கொன்றும் அப்படின்னு விளையாட்டுத்தனமாக சொல்கிறான். அப்படியே சங்கர் நைட் எழுந்திரிச்சு பார்க்குறான். கீழே என்னமோ அழுகிற சத்தம் மாதிரி கேட்குது. அப்படியே கீழே சங்கர் இறங்கி அதை போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 23 வயசு தான் இருக்கும். இப்படி கனவுலேயே அந்த பேய் கூட சங்கர் உல்லாசமாக இருந்துட்டு காலையில் எந்திக்கிறான். ஏன்னா அது கனவு. அப்படியே சீனா கட் பண்ணி ஒரு மார்க்கெட் தான் காமிக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அன்பண்ணா உட்காந்துட்ருக்காரு. அன்பண்ணா அப்போ ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு காயின் வாங்குறாரு. வாங்குறது மட்டும் இல்லாமல், இந்தாப்பா இந்த புக்கிலனோட அட்ரஸ் எழுதிடு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குன்னா அது திருட்டு பொருளாக இருந்தால் அன்பண்ணை மாட்டிப்பார்ல, அதனால் தெளிவாக அவங்ககிட்ட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாங்கிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா அந்த மல்லிகாவை அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு தெரில, அவன் அந்த பேயை நம்பிட்டான் போல். அதனால் அந்த பேயோட ஃபோட்டோ எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறான். எப்படியோ கடைசியில் யூஏஎம் வெப்சைட்டில் இருக்கும் போல் அதை கண்டுபிடிச்சிட்றான். இப்படியே அன்பானிட்டையும் சங்கர்கிட்டையும் தான் கண்டுபிடிச்ச ஃபோட்டோவையும் கொடுக்குறான். ஏன்டா இதெல்லாம் நீ நம்பவே இல்லைல்ல அப்படின்னு சங்கர் கேட்க, இல்லைடா இதை இப்போ நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி குரு சொல்கிறான். இப்போது இந்த மல்லிகா கூட இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2014 கிராஜுவேட் ஆகியிருக்காங்க. ஆனால் மல்லிகா மட்டும் கிராஜுவேட் ஆகலை. அது என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சங்கர் சொல்கிறான், அதான் அந்த பேய் 2010லேயே இறந்து போயிட்டேன்னு சொல்லிச்சுல, அதனால் எப்படி வந்து கிராஜுவேட் ஆகிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சங்கர் சொல்கிறான்.
டேய் ஆமாடா, நீ சொன்னது தான் கரெக்ட்டு. சரி வா அந்த பேய்கிட்ட பேசிடலான்னு அன்பனை சொல்ல, இல்லண்ணா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அவன் கிளம்புறான். அன்பனானா அந்த ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன வேலைன்னா, இவன் லாட்டரி டிக்கெட்லாம் வாங்குவான், அதுக்காக போயிருக்கான். அடுத்ததா நைட்டு வரும்போது இந்த தமிழ் சார்ட்லாம் இருக்கும்ல, அத கொண்டு வந்திருக்கான். ஏன்னா அந்த பேய் தமிழ்ல தானே பேசுது. இந்த சார்ட் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சார்ட் கொண்டு வந்திருக்கான். மறுபடியும் ரத்தத்தை விட்டு மல்லிகாவை கூப்பிட்டுறாங்க. சங்கரா என்ன கேட்குறான்னா, நேற்று நைட்டு கனவுல வந்தது நீ தானே அப்படிங்கிற மாதிரி மல்லிகாவை கேட்க, மல்லிகாவும் ஆமாங்குது. அதுக்கப்புறம் நீ எப்படி இறந்த அப்படின்னு கேட்கும்போது துரோகம் அப்படின்னு சொல்லுது. யார் உனக்கும் துரோகம் பண்ணா அப்படின்னு கேட்டா, நம்பியவன் தந்த பரிசுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீ எப்படி இறந்தன்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியாத நதின்னு சொல்லுது. குருவா கண்ணுக்கு தெரியாத நதியா என்ன விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு குரு சத்தம் போட, நீயே விழுந்தா சாக போற பாரு அப்படின்னு சொல்லுது. சரி உனக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்கும் போது பழி வாங்கணும்னு சொல்லுது. அதுக்கு சங்கரா யாருன்னு பேரை மட்டும் சொல்ல, நான் போட்டு மிதின்னு மிதிச்சிட்றேன்னு சொல்லுது. அதுக்கு இல்லை காலம் வரும் அப்படின்னு இந்த மல்லிகா போய் சொல்லுது. இப்போ தான் சங்கருக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குவான்ல, அதனால் இந்த பேயை ஒரு 4 நம்பர் சொல்லி இந்த லாட்ரி டிக்கெட்டில் நிறையா பணம் அடிக்கலான்னு யோசிச்சிருக்கான். அந்த பேயுமா சொல்ல முடியுமான்னு கேட்குறான் பேய்கிட்ட. அந்த பேயும் என்னால் சொல்ல முடியும், அதுக்கு பதிலாக நீ 2 கால் பிராணி தரணும்னு சொல்லுது. 2 கால் பிராணியா? ஓ இந்த கோழி வாத்து அந்த மாதிரி தானே, குடிச்சிட்டா போச்சு அப்படின்னு அன்பண்ண சொல்கிறாரு. ஆனால் குருவுக்கு மட்டும் எதுவுமே சரியாக படலை. அதெல்லாம் கேட்காதீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரியே தெரியல. அதாவது குரு சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாங்க. அந்த மல்லிகாவா நீ வாக்கு கொடு வாக்கு கொடுன்னு சொல்லுது. கரெக்டாக நம்ம சங்கர் வாக்கு தானே, குடிச்சிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போக, அதுக்குள்ளே நம்ம குரு இருக்கான்ல, அதெல்லாம் வேணாண்டா அது என்னமோ பண்ணுதுடா அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி குதிக்கிற அப்படின்னு சங்கர் கேட்கும் போது அந்த காயின் தானாக நவுறுது. நவுந்து மொத்தமாக ஒரு வார்த்தை சொல்லுது. என்னன்னா, தொப்பனும் சொக்கனும் இருக்கிறதுனால நீ ஆடுறியா அப்படின்னு அது சொல்கிற. இதை கேட்டோன்னே குரு எந்திரிச்சு போயிடுறான். அவன் போனதுனால இந்த பேயை கரெக்டாக அதை வீட்டுக்குள்ளே அடித்து வச்சுட்டு இவங்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. குரு இங்கே என்னமோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாளில் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா சங்கர் எங்கேயே வெளியே கிளம்புற மாதிரி இருக்குது. எதுக்காகனா, நேற்று குரு நைட்டு வெளியே போனவன் இன்னும் வீட்டுக்கே வரலையாம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கலையாம். சங்கராக இருந்துட்டு நான் போய் கூட்டிகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அன்னைக்கு நைட் அதான் அந்த சங்கருக்கு கூட கனவுல வந்தால மல்லிகை, அதே மாதிரி குருவுக்கு வந்திருக்கு. ஆனால் அது அந்த மாதிரி வரல, குருவை பிடிச்சி கழுத்து நசுக்கியிருக்கு. இதனால் அவன் பயந்துருக்கான். சரி கனவு தான் அப்படின்னு நினச்சி அவன் இருக்கும்போது அவன் கையில் முடி இருந்திருக்குது. அந்த மல்லிகைவை முடியை எடுத்து சங்கர் கையில் வைக்கும்போது அவனா ஆடி போயிடுறான். சரி இப்போ எதுக்கு அதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேய் சொல்லிச்சுல, இதை குரு காலங்காலமாக, அதாவது குரு காலங்காலமாக இந்த 2 சாமியும் தான் கும்பிட்டு வந்துட்டு இருக்குதான். அதனால் இவனுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது குருவுக்கு. சொல்கிறான், அது மல்லிகை இல்லை மச்சான், அது வேற என்னமோ. எப்படி இருந்தாலும் இதை இந்த தொப்பனும் சொக்கனும் வார்த்தையெல்லாம் அது கேட்கறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் தோன்றிருக்கும். அது எப்படி இப்போ இருக்கிற 23 வயசான மல்லிகாவுக்கு தெரியும்? அது மல்லிகாவே இல்லை, அது வேற என்னமோ அப்படின்னு குரு சொல்கிறான். இதனால் சங்கர் என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு கண்டிப்பாக விளையாடுறோம்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வராங்க, சரியான போதையில் வராங்க. அன்பன்ட்டு அந்த காயினையும் அந்த போர்டையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அன்பனை மட்டும் மேலே தூக்கிட்டே போகவே இல்லை. இதனால் அன்பண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியோ தவழ்ந்து மேலே வந்துடுறாரு. வந்துட்டு அன்பனனும் சங்கரும் கையை வச்சு அந்த மல்லிகையை கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் சங்கர் கேட்குறான், எதுக்கு என் கனவுல மட்டும் அப்படி வந்துட்டு உன் கனவுல மட்டும் அப்படி போனேன் அப்படின்னு கேட்கும்போது, சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. குருவுக்கா சரியான கோவம் வந்துடுது. என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிய எங்ககிட்ட, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு குரு செமையாக கோவப்படுறான். அதுக்கப்புறம் சங்கர் அதுக்கிட்ட உனக்கு என்னதான் வேணும் மறுபடியும் கேட்கும்போது, எனக்கு 2 கால் பிராணி வேணும் அப்படின்னு அது திரும்ப திரும்ப அந்த 2 கால் பிராணியவே கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே குருக்கு சரியான காண்டாக அவன் என்னன்னு பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு மேலேயே கால் வச்சுருவானாம். கால் வச்சுட்டு என்ன பண்ணுவானா, இனிமேல் இது விளையாடவே கூடாது எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காணியும் அந்த போர்டையும் எடுத்துகிட்டு ஜன்னல்கிட்ட இது விளையாடவே கூடாதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுவானாம். அப்படி அவன் தூக்கி வீசின உடனே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுது. அப்படியே சங்கர் வெளியே வீசின அந்த காயினை ஜூமிங்கில் காமிக்கிறாங்க.
அப்படியே நைட் எல்லோரும் தூங்க போயிடுறாங்க. இப்படியே அந்த நாள் முடிய அடுத்த நாள் காலையில் சங்கர் தான் காமிக்கிறாங்க. அவன் பாத்ரூம் போகலாமே அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொடூரமான விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா குரு அங்கே இறந்துருக்கிறான். இதை அந்த பேய் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு சங்கரை அடித்து சொல்ல அப்படியே ப்ரெசண்ட்டில் தான் காமிக்கிறாங்க. அதாவது இப்போ அந்த முருகன் இருக்கார்ல, அவர் என்ன கேட்குறாருனா அவர் தான் வழுக்கி விழுந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு சங்கர் சொல்கிறான், ஆமாம் அப்படி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் வந்துச்சு, போதையில் வழுக்கி விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு. ஆனால் நான் அன்பனன்ட்ட சொல்லாத ஒன்றை கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா இவன் சங்கரை அப்படியே தூக்கி வைக்கும்போது அங்கேருந்து அந்த காயின் அப்படியே உருண்டு போயிருக்கு. உருண்டு போய் அந்த தண்ணியெலாம் வழியும்ல அந்த இடத்துல இருந்திருக்குது. இதை பார்த்தோன்னே சங்கர் என்ன பண்ணுறான்னா அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்துடுறான். அப்புறம் முருகன் இருந்துட்டு அன்பண்ணன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அன்பண்ணனா குரு இறந்ததுலேருந்து அந்த சாட்டவே பார்த்துட்டு ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது சொல்கிறான். இதோட இந்த பாட்டு முடிஞ்சுது. அடுத்த பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுனா இந்த குருவை உண்மையாலுமே பேய் கொன்னுச்சா இல்லை அவனா வழுக்கி விழுந்தானா? இந்த பழைய படத்துலலாம் வரும்ல, அதாவது நிறையா பேய் படத்தில் இந்த பேயெல்லாம் அப்படியே துரத்தி விட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை விட அடுத்த பாட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா அது செகண்ட் ஹாஃபில். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 10 லைக்காவது கொடுத்தா தான் நான் கண்டிப்பாக அடுத்த பாட் போடுவேன். எப்படியோ நீங்கள் அந்த 10 லைக்கை போட்டு எனக்கு மோட்டிவேஷனை கொடுத்து அடுத்த பாட்டை பாட்டு சந்தோஷமாக இருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.